ப்ரௌனி வாங்கும்போது இந்த குட்டி கப்பில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த கப்பை தூக்கி போடுறக்கே மனசு இல்லைங்க. இதுக்காகவே நம்ம ஏதாவது கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு லோட்டஸ் பாண்டு செட்டப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க ரெடி பண்ணுறேன். தாமரைப்பூ செய்யறதுக்கு பிஸ்தா ஷெல்லு, கிராஃப்ட் மேக்கிங் அந்த குட்டி கம்பி கிடைக்குங்க, அதனால் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வளைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ளே எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஏர் ட்ரை க்ளே, ஃபோம் க்ளேன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக நமக்கு ட்ரை ஆயிரும், அதிலே கலர்ஸோடு வந்துடும். அதனால் நம்ம ஈஸியாக கலர் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காதுங்க. அதை யூஸ் பண்ணி அப்படியே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பி எடுத்துகிட்டு அது மேலே டாப் போர்ஷனில் லைட்டாக யூ மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த ஃபோம் க்ளேவை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பிஸ்தா ஷெல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஷெல் நான் எடுத்து வைக்கும்போதே வந்து அந்த சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி பிரித்து வச்சுருந்தேங்க. ஸோ இருக்கிறலையே வந்து குட்டி சைஸாக இருக்கிற பிஸ்தா ஷெல்லில் அதில் வந்து ஃபெவிபாண்டு போட்டு நல்லா ஒட்டிட்டேங்க. அந்த லேயர் காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பெரிய ஃப்ளவராக வேணால் கூட நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா லேயர்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக காய விட்டேங்க. கூடவே ஒரு மொக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி எடுத்து பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ரெண்டு ஷெல்லை மட்டும் எடுத்துட்டு இந்த கம்பியை சென்டரில் வச்சு அந்த 2 ஷெல்லையும் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறக்கு மொட்டு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரியும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இலைக்கு வந்து ஃபோம் க்ளேவை எடுத்துக்கிட்டேங்க, க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதை நல்லா பிசைஞ்சு ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா அதுவே கொஞ்சம் தாமரைப்பூ இலை மாதிரி தாங்க இருக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கும் வந்து ஒரு கம்பி எடுத்து லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அதை அதில் வச்சு காய வச்சிட்டோம் அப்படின்னா இலை மாதிரி இருக்குங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எத்தனை தேவை, எத்தனை பூ வேணும், எத்தனை இலை வேணுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க, கொஞ்சம் தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கம்பியெல்லாம் நமக்கு கோல்டன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்கிங் டேப் க்ரீன் கலரை வச்சு ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் இன்னொன்று வந்து பெஸ்ட் ஐடியா என்னென்னா பிஸ்தா ஷெல்லை ஃபஸ்ட்டே பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா நான் பண்ண மாதிரி ஃபைனலாக கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பாக்ஸுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்பாஞ்சு கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் க்ளேவையும் வச்சுட்டு இந்த தாமரைப்பூ எல்லாத்தையுமே ஈஸியாக அதில் நம்ம குத்தி விட்டுக்கலாங்க. கம்பி தான் அப்படிங்கிறனால ஈஸியாக உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஃபைனல் ரிசல்ட் இப்படி தாங்க இருந்துச்சு. இதை செஞ்சு டிவி ஸ்டாண்ட் பக்கத்தில் தாங்க வச்சுருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.